सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. பக்கம் 77. ननु लीलादि विषयोऽपि चेत् अपरोक्षस्वभावः लीलात्मिका संवित् इति उक्तं स्यात्. अतः सैव महायानपक्षः समर्थितः. ஆத்மாங்கிறது பரோட்சம், விஷயமும் பரோட்சம் இல்லை, அபரோக்ஷம் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்? விஷயமும் ஆத்மாவும் ஒண்ணுன்னு ஆயிடும். இது கேட்கிறது யாருன்னா விஞ்ஞானவாதி. விஞ்ஞானவாதி என்ன நினைக்கிறான்? ஞானஸ்வரூபம் ஆத்மா, அது சத்தியம். ஞானத்துக்கு விஷயமாக எது தெரியுதோ அது ஒன்றும் கிடையாது. விஷயங்கிறதே ஒன்று இல்லை. விஷயம் ஞானத்துல பாதிக்கக்கூடிய ஒரு ஆகாரம். அது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றான்? விஷயமும் ஞானமும் ரெண்டும் சேர்ந்துதான் தெரியும், சேர்ந்தேதான் தெரியும். நியமமா அப்படிதான். விஷயம் தெரியும் ஆனா ஞானம் தெரியாது அப்படின்னு இல்லை. ஞானம் தெரியாது விஷயம் தெரியும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஆக விஷயமும் ஞானமும் சேர்ந்துதானே தெரியும். அது ஏன், என்ன காரணத்தாலே அப்படின்னு கேட்டா அது ரெண்டும் ஒண்ணுங்கிறது இதான் அடையாளம். அதனால விஷயங்கிறது ஞானத்தினுடைய ஒரு ஆதாரம் தானே தவிர விஷயம் தனியா கிடையாது அப்படின்னு அவருக்கு அந்த பக்கத்துக்கு சமர்ப்பணம் பண்ணினா மாதிரி ஆகும். எப்படின்னு கேட்டா ஞானஸ்வரூபமான ஆத்மா அபரோக்ஷம், விஷயம் நீளத்தீட்டானா அதுவும் அபரோக்ஷம் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் அபரோக்ஷம் இல்லை. இந்த அபரோக்ஷம் தான் அது அப்படின்னு ஆயிடுச்சு. நீளாது விஷயோடு அபரோக்ஷ சுபாவம். அதுக்கு ஆத்மா அபரோக்ஷம், பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷங்கிற சந்தத்தான சொல்றேன்னே தவிர அது அபரோக்ஷம்ங்கிற சப்தம் தான் தரும். ஆத்மா அபரோக்ஷம், விஷயம் அபரோக்ஷம் சொன்னா ரெண்டும் ஒன்னா போயிடுமே. லீலாத்மிகா சம்பிதேகி உத்தம். வேதாந்தியோ மீமாம்சகனோ மற்ற சாஸ்திரக்காரெல்லாம் நீலாத்மிகா சம்பிதுன்னு சொல்ல மாட்டாங்க. சம்பிதுனா ஞானம். நீலன்னா வெளியில இருக்கக்கூடிய பதார்த்தம், அது வேற இது வேற. நீளமான சம்பிதுன்னு சொல்லணும். பௌஷ்ணவம் தான் நீலாத்மகமான ஞானம் அப்படி சொன்ன மாதிரி ஆயிடுமே. அப்ப அப்படி சொன்னா என்னன்னு கேட்டா சைவ மகாயானிக பட்சா சமர்ப்பிதா. மகாயானன்னு பௌஷ்ணாவுடைய ஒரு ஏகதேசம். அவளுடைய பட்சத்தை நீங்க சமர்ப்பணம் பண்ணினதாக மகாயானிக பட்சத்தை அது சொல்றா மை அந்த பட்சத்தை நான் போனதாக ஆகாது. பரஸ்பர வியாவிருத்தௌ நீல தீட்டௌ அவகாசே அபரோக்ஷதாது நதா ஏகரூபாவகமான விச்சேதாவபாவேகி அதா ந தத்வபாவகா. எனக்கு ரெண்டு அபரோக்ஷம் தெரியுது. இது நீளமா தெரியுது, அது கீழம். இதுன்னா மஞ்சளா தெரியுது. நீலம் மஞ்சள் இது ரெண்டும் ஒண்ணு இல்லை. நீளமா தெரியுது வேற, மஞ்சளா தெரியுது வேற. இந்த நீளமும் நான் தான், ஆத்மாதான். மஞ்சளும் ஆத்மாதான் அப்படின்னு சொன்னால் ஒரே ஆத்மா தானே. அப்ப எப்படி நீலமும் மஞ்சளும் வெவ்வேறா இருக்க முடியும்? நீலம்ங்கிறது என்ன? ஆத்மா. மஞ்சள்ங்கிறது ஆத்மா ஒண்ணுதான்ப்பா. அப்ப நீலம் வேற மஞ்சள் வேற இருக்க முடியாது. ஆனால் எனக்கு எப்படி தெரியுது? பரஸ்பர வியாவிருத்தம் நீலத்தீட்டௌ அவகாசம். நீலத்துக்கு தீதமாக இல்லை, தீதம் நீளமாக இல்லை, இது வேற அது வேற அப்படின்னு தெரியுது. அப்ப அதே என்ன தெரிகிறது? அது ஆத்மா. அபரோக்ஷமாக பாதித்தாலும் அபரோக்ஷமா இருக்குங்கிறது அது அபரோக்ஷமா இருக்கு போட்டா, ஆனால் ஆத்மஸ்வரூபமாக இருக்குங்கிறது நினைக்கிறது. அபரோக்ஷதாது அபரோக்ஷதாங்கிறது நீளத்துல, தீபத்துல, ஆத்மாவில எல்லாத்திலும் தெரியுது.
வியாவிருத்தமாக இல்லை. ஏகரூபாவகமா விச்சேதாவ பாவம். அபரோக்ஷங்கிறது வியாவிருத்தம் இல்லை அப்படின்னு கேட்டு கண்டுபிடிக்கிறதுன்னா அதுக்கு ஒரு சாதாரண ஒரு பரிசம் வியாவிருத்தம் அனுவிருத்தம் அப்படிங்கிறது. இந்த திரவியத்தை 9 விதமா பிரிக்கிறது வரும். அதாவது நவத்ரவியாணி. என்ன நவத்ரவியாணி? பிருத்திவி, அப்பு, ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம், காலம், திக்கு, ஆத்மா, மனசு அப்படின்னு கருதுங்கிறதுல 9 விதமா. இந்த பிருத்திவி ஜலம்னு பிரிக்கிறது இது ஒவ்வொன்றுமே இன்னொன்று ஆடாது. பிருத்திவியை தவிர பாட்டு எல்லாமே வேற. ஜலமோ தேஜஸோ எதுவுமே பிருத்திவி ஆகாது. அதே மாதிரி பிருத்திவியும் ஜலமாகாது. ஜலம் பிருத்திவியாகாது, பிருத்திவி ஜலமாகாது. ஜலம் அக்னியாகாது, அக்னி ஜலமாகாது. இதுக்கு எல்லாம் பரஸ்பரம் யாரும் தனித்தனியாக. ஆனால் இது எல்லாமே திரவியமாகும். பிருத்திவி ஜலமாகாது, ஜலம் அக்னி ஆகாது அப்படின்னு வியாபித்தம் தனித்தனியா இருந்தாலும் கூட இந்த ஒவ்வொருமே திரவியமாகும். அப்ப இதுல என்ன தெரியுது? அந்த திரவியத்துவங்கிறது அனுவருத்தம் எல்லாத்திலையும் அனுகதமாக இருக்கு. பிருத்திவிக்கும் ஜலத்துவம் இதெல்லாம் வியாவிருத்தம். அப்ப வியாவிருத்தம் அனுவருத்தம்ங்கிறத ரெண்டை பிரிச்சு கண்டுபிடிப்போம். மனுஷால் அப்படின்னு சொன்னாக்க மனுஷத்துவம் எல்லா மனுஷாலத்தையும் வந்து வியாவிருத்தம். அந்த மனுஷாளிக்குள்ள இது ஸ்திரீ இது குமார் அப்படின்னு பிரிச்சோம்னா அது வந்து தெரியுது, அது வியாவிருத்தமாக இருக்கு. இந்த மாதிரி அப்ப அந்த விதத்துல பார்க்கறத நீலம் பீதம் இல்லை, பீதம் நீலம் இல்லை, இது ரெண்டும் ஆத்மா இல்லை. அப்ப இந்த ஆத்மா நீலம் பீதம் இதெல்லாம் வந்து தனித்தனியா இருக்கு. அபரோக்ஷம்னு சொல்றத ஆத்மா அபரோக்ஷம், நீலம் அபரோக்ஷம், பீதம் அபரோக்ஷம். அபரோக்ஷங்கிறது எல்லாருக்குமே ஒன்னாகும். இது அனுவருத்தமானது. இதுல என்ன தெரியுது? அனுவருத்தம் வியாவிருத்தம் அப்படின்னு பிரிச்சிருக்கு. அது வேற இது வேறன்னு தெரியும். அபரோக்ஷதாக்கு நகத்தானா பரஸ்பர வியாவிருத்தமாக இல்லை. ஏகரூபாவகமா எல்லாத்தையும் அபரோக்ஷம் ஒன்னாத்தான் தெரியுது. விச்சேத அவகாசேதி அந்த விஷயத்துல விச்சேதம் இது வேற தனித்தனியாக பிரிஞ்சு அவகாசம் ஏற்பட்டாலும் அந்த அபரோக்ஷங்கிறது தெரியல ஒன்னாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா எது அனுவருத்தமோ எது வியாபிருத்தமோ இதை ரெண்டையும் ஒன்னா சொல்ல முடியாது. ஒரு நிறைய புத்தகத்தை போட்டு ஒரு மாலை அது வந்து நூலாலதான் போட்டிருக்கு. இப்ப நூல்கிறது எல்லா புத்தகத்திலையும் அனுவருத்தமாக இருக்கு. புத்தகங்கள் தனித்தனியாக இருந்துச்சு. தோட்டத்தினால இப்ப ஒரே மாலையா இருக்கு. இப்ப இந்த புத்தகங்கள் வேற அந்த நூல் வேற அப்படின்னு தெரியுது. அப்ப அனுவருத்தம் வியாவிருத்தாது எல்லா புத்தகத்திலையும் அனுகூலமா இருக்கக்கூடிய அந்த சூத்திரம் நூல் இருக்கு. அது புத்தகத்தை காட்டிலும் வேறானதா அப்படின்னு தான் இது சித்தமாகும். அதனால தத்வபாவதா நீலவீத சுரூபமாக இந்த ஆத்மா இருக்குது சொல்லப்படாது. எதிர்த்தியா தத்துவதேவ வியாவிருத்தவதா நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆத்மாவை நீளமாகவும் பீடமாகவும் இருந்ததுன்னு சொன்னால் ஆத்மாவும் வெவ்வேறு. இந்த மாலையை போட்டிருக்கிற அந்த புத்தகங்களே தான் நூல் அப்படின்னு சொன்னோம்னா அப்ப நூலும் தனித்தனியா தான் இருந்தாங்கன்னா புத்தகங்கள் தனித்தனியா வெவ்வேறா இருக்கிற மாதிரி அப்ப ஒன்னா இருக்க முடியாது. அதனால நீளமாகவும் ஆத்மா இருக்கு, பீடமாகவும் ஆத்மா இருக்குன்னா இந்த ஆத்மா வேற அந்த ஆத்மா வேறன்னு அது தெரிவித்து ஒரே ஆத்மாவை நான் பார்த்தேன். தைரதி நீலாத்மக சம்விதः அந்யதேவ பராத்யாவிருத்தः அபரோக்ஷः பிரத்யவகாசः ஸ்வரூபமாத்ரே பரிவர்த்திதः விகல்பः உபேயதி பிரதீயதே ச நீலசம்வித் பிரத்யவ்யாவிருத்த இதந்தயா கிராஹ்யரூபா ததச்ச வஸ்துத்வம் கிராஹ்ய கிராஹகரூபம் இதரேதர வியாவிருத்தம் சொல்லி சித்தாந்தம் சொல்றார். இந்த தோஷம் இந்த ஆபத்தை நீங்க சொன்னீங்க ஆத்மாவும் அந்த விஷயம் ஒன்னா போடும் அப்படின்னு அது ஆகாது. ஏன்னு கேட்டா அந்த பௌத்த சித்தாந்தத்துல கூட அவங்க வந்து ஞானஸ்வரூப
அதான் நீல தியானம் தீப தியானம்ங்கிற ஞானத்தை காட்டிலும் நான் சொல்லக்கூடிய ஆத்மாவை தனியா பிரிச்சு வச்சிருக்கு. ஞானஸ்வரூபம் விஞ்ஞானவாதியில ஆத்மா அதுவும் ஞானஸ்வரூபம் சொல்றாங்க, அதுல தப்பு இல்லை. ஆனா நீல தியானமா ஆத்மா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நீல தியானமா பீட தியானமாக ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டான். இங்க ஆலய விஞ்ஞானம் பிரவೃತ್ತಿ விஞ்ஞானம் அதான் சொல்ற. தைரதி பௌத்தி விஞ்ஞானவாதிகள், அந்த விஞ்ஞானவாதிகள் கூட எப்படி சொல்ற, வீராத்மக சம்விதா அந்யஹா ஏவ பிரத்யேக அவபாசகால வீராத்மக சம்வி நீளமாக அவங்க தெரியுது அப்படின்னா அந்த ஞானம் நீளமா உண்டு. அவனுடைய பிரக்கிரியில வெளியில என்ன வஸ்து இருக்கோ அந்த வஸ்து இவனால பார்க்கவே முடியாது. வெளியில இருக்கிற வஸ்து நம்மளால எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. இந்த பிரமாணங்கள் என்ன பண்றது, வெளி வஸ்துவை தெரிவிக்கல, ஒரு ஞானத்தை உண்டாக்குறது. அந்த ஞானத்தை இவன் பார்த்து விடுறான், அது சுப்பிரகாசமா இருக்கிறதுனால. ஆனா அந்த ஞானமானது வெளியில உள்ள விஷயத்தை தெரிவிக்கிறதாக நினைக்கவே வேண்டாம். ஞானம் தெரியுது, ஞானம் வந்தா ஞானம் தெரியுது, ஞானம் வராட்ட ஒன்றும் தெரியல. ஞானம் வந்தா வெளியில இருக்கிறதுலாம் தெரியுது அப்படிங்கிறது நினைக்கக்கூடாது. ஞானம் வந்தா என்ன தெரியும்? ஞானம் தெரியும். அப்ப அந்த நீளமா பீட்டமா அப்படிலாம் தெரியுது, அதெல்லாம் தியானம். சொப்பனத்துல வரக்கூடிய தியானங்கள் மாதிரி. சொப்பனத்துல எத்தனையோ வெள்ளையா நீளமா கருப்பா எல்லாம் தெரியுது. அங்க இருக்கா இல்ல வெள்ளை கருப்பு நீளம்னு ஒரு வருஷம் கிடையாது வெளியில. அப்ப தியானம் தான் அந்த ஆகாரத்துல வருது. தியானமே வைபமாகாரம் பிரசதேயதான்னு சொல்றான். தியானம் தான் அது தெரியுறதா. அந்த இப்ப தெரியுறது தியானம் தானே தவிர வெளி விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. தெரியவே இருந்தாலும் தெரிய முடியாது. அப்ப அந்த விதத்துல பார்க்கறத நீளமாக வந்த தியானமும் நான் தெரியக்கூடிய பிரத்யேக அவகாசமும் ஒண்ணு ஆகாது. அவங்க ஒத்துக்கல, அவங்க கூட அதை ஒத்துக்கல. வீராத்மக சம்விதா அந்நேவ பராக் எப்படி ஒத்துருக்கான்? பிரத்யேக அவகாசத்தை பராக் வியாவிருத்தா. அந்த தியானம் அது நீளம் இது நீளம் அப்படின்னு வருது. நான் நீளம்ங்கிற ஒரு தியானம் தான். அதனால பராக், அதெல்லாம் பராக்கா நான் சொல்லக்கூடியது பிரத்யேகம். அந்த பராக்கு வியாவிருத்தா அதை காட்டிலும் வித்தியாசப்பட்டது அபரோக்ஷா பிரத்யேக அவகாசா. நான் அப்படின்னு தெரியுதான் ஒரு பிரத்யேக அவகாசம். அந்த பிரத்யேக அவகாசம் எதை தெரிவிக்கிறது சொன்னா எதையுமே தெரிவிக்கல, ரூப மாத்திரே பரிவர்த்திதா, தன்னை தானே தெரிவிக்குது. ஒரு தீபம் நாம என்ன சொல்லுவோம்னா, அந்த தீபம் அங்க இருக்கிற எல்லா வஸ்துவையும் பிரகாசப்படுத்திது, தன்னையும் அதுவே பிரகாசப்படுத்துகிறது. இவன் என்ன சொல்லுவான்னா, இப்ப தீபத்தை எடுத்துருந்தோம், அந்த இடத்துல ஞானம்னு வச்சிருந்தோம். வந்த ஞானம் விஷயத்தையும் பிரகாசிச்சது, தன்னையும் பிரகாசப்படுத்துது அப்படின்னு சொல்றோமோ அப்படி சொல்லக்கூடாது. தன்னைத்தான் பிரகாசப்படுத்து, விஷயங்கிறது ஒண்ணும் தெரியாது. அப்ப இந்த நான்கிறது இந்த ஞானம் இருக்கு, இது எதை தெரிவிக்கிறது? தன்னைதான் தெரிவிக்கிறது, வேற எதையும் தெரிவிக்கிறது. அதான் பொருப்ப மாத்திரே பரிவசிதா. பொருப்பத்தை தெரிவிச்சாச்சுன்னா அந்த நான் எப்படி வேற ஒன்றும் சொல்ற விஷயம் இல்லை. பரிவசிதோ விகல்பா உபயோகே. இந்த விகல்பத்தை ஆலய விஞ்ஞானம்னு சொல்லுவாங்க. பிரதீயதேச நீலசம்பித்து பிரத்யக் வியாவிருத்த நிரந்தயா ஆஸ்தியதையா. அது மாத்திரம் இல்லை, இன்னும் ஒன்றும் பாருங்க. இந்த நீல ஞானம் தனக்கு வந்ததாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கலாம். அப்ப நான் எந்த ஞானம் வருதோ அந்த ஞானமும் நீல ஞானத்தை கிரகிக்கிறது, புரிஞ்சுகிறது. அப்ப நீல ஞானம் விஷயமாயிடுறது. விஷயத்தை தான் கிராஸ்யம்னு சொல்லுவோம். நான்கிறது கிராஸ்யம், புரிந்து கொள்கிறவன், புரியப்படுற பொருள் அது. அப்ப அது வேற இது வேறேன்னு அவனே ஒத்துட்டு இருக்கான். அப்ப எப்படி நீங்க ஆத்மா வாழ்றீங்க இந்த மாதிரி பேசவே முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆபத்தையே பண்ண முடியாது. அதையும் அபரோக்ஷம் இதையும் அபரோக்ஷம் சொன்னா எல்லாம் ஆத்மஸ்வரூபத்துல நிற்குமேங்க, இதெல்லாம் பேச முடியாது. அவளே அந்த மாதிரி ஒத்துக்கிட்டேன். நீலசம்பித்து பிரத்யேக வியாவிருத்த இதந்தயா, அதைத்தான் இதம்னு சொல்லுவான். அகம்னு நீளத்தை சொல்ல மாட்டோம். அகம்னு சொல்றது பிரத்யேகத்தை. ததச்ச வஸ்து துவயம் கிராஹ்ய கிராஹ்ய ரூபம் இதரேதர வியாவிருத்தம். அதனால ரெண்டு வஸ்து இருக்குனாலும் ஒண்ணு கிராஹ்யம் ஒண்ணு கிராஹ்யம். அறியப்படும் பொருள், பொருள்னா ஞானம் தான். அதுவும் அதை தெரிவிக்கக்கூடிய கிராகத்தில் என்னது? அது ஆத்மா.
அதுவும் ஒரு தியானம் தான். இந்த தியானம் அந்த தியானத்தை தெரியும் அப்படி சொல்லிக்கலாம். நைசத்துன்னு சொல்றது விஞ்ஞானவாதி. இப்ப பூர்வபக்ஷி அது மாதிரி நீ எங்க சித்தாந்தம் இப்படி இருக்கு அப்படின்னு நீ உபன்யாசம் பண்ணீங்க, அது தப்பு. எங்க சித்தாந்தம் அப்படி இருக்கு, நாங்க வேற மாதிரி இருக்கு அப்படின்னு அது மேல ஆட்சேபிக்கிறோம். நைசத்து துவயோரபி ஸ்வரூபமாத்திர நிஷ்டயோகோ குதோ விஷய விஷயிபாவஹ. நல்ல கேள்வி. அதாவது அவனை பார்த்து நாம கேட்க வேண்டியதுதான். ஆனா அவன் நம்மளை பார்த்து கேட்டு முதலே கேட்டுட்டான். என்ன பண்ணினா, அகம்னு ஒரு ஞானம் இருக்கு, நீலம்னு இன்னொரு ஞானம் இருக்கு. இப்ப நீங்க அகங்கிற ஞானமும் நீலங்கிற ஞானமும் ரெண்டும் இருக்கு. இது ரெண்டும் வெவ்வேறு. ஆனா இது ரெண்டுக்கும் மத்தியில ஒரு சம்பந்தம் உண்டு. அது கிராஹ்யம், இது கிராஹகம் அப்படின்னு சொல்லி பேசணும். வஸ்துகளும் கிராஹ்ய கிராஹகரி. நீலங்கிற ஞானம் கிராஹ்யம், அகங்கிற ஞானம் கிராஹகம் அப்படின்னு சொன்ன இல்லையா? அதுவே தப்பு. ஏன்? அகங்கிற ஞானம் எதை தெரிவிக்கிறதுன்னு சொன்னா தன்னதான் தெரிவிக்கிறது, இன்னொன்னு தெரிவிக்க முடியாது. அதே மாதிரி நீலங்கிற ஞானம் எதை தெரிவிக்கிறதுன்னா தன்னைத்தான் தெரிவிக்குமே தவிர இன்னொன்னு தெரிவிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த அகங்கிற ஞானத்துக்கு நீலத்தை பத்தி ஒன்றே தெரியாது, தன்னதான் தெரியும். அப்படி இருக்கும்போது இது நீல ஞானத்துக்கு கிராகம்னும் நீல ஞானம் இந்த அகங்கிற ஞானத்துக்கு விஷயம்னும் நீங்க சொன்னது எப்படி சரியா வரும்? துவயோரபி ஸ்வரூப மாத்திர நிஷ்டயோகோ. அகங்கிற ஞானம் நீலங்கிற ஞானம் இந்த ரெண்டு ஞானமும் தன் சொரூபத்தை தெரிவிக்கும். ரெண்டு வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த விளக்கு தன்னை பிரகாசப்படுத்துகிறது, அந்த விளக்கு தன்னை பிரகாசப்படுத்துகிறது. இந்த விளக்கு அந்த விளக்கு பிரகாசப்படுத்துறதோ கிடையாது. இந்த விளக்கு அந்த விளக்கையோ, அந்த விளக்கு இந்த விளக்கையோ பிரகாசப்படுத்துறது கிடையாது. இந்த விளக்கு பிரகாசம் தன்னை காமிச்சுகிறது, அந்த பிரகாசம் தன்னை காமிச்சுகிறது. அந்த மாதிரி அகங்கிற ஞானம் எது தெரிவிக்கிறது? தன்னை தெரிவிக்கிறது. நீல ஞானம் தன்னை தெரிவிக்கும். அப்ப நீல ஞானத்தை அகங்கிற ஞானம் தெரிவிச்சா அப்ப கிராஹ்யம் கிராஹ்யங்கிற சம்பந்தம் வரும். அதெல்லாம் எப்படி முடியும்னு கேட்டேன். துவயோரபி ஸ்வரூப மாத்திர நிஷ்டயோகோ குதோ விஷய விஷயிபாவஹ. கதம் புனகாங்கிறது சித்தாந்தி அவனை பார்த்து கேட்கிறது. ஏன் இதுல கஷ்டம்? எல்லாம் பிரிச்சு போடணும். சித்தாந்தி சொல்றான், ஓ அப்படியா, பரஸ்பர சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா கதம் புனகா இதம் அகம் ஜானாமி தயோர் கிராஹ்ய கிராஹகதா அவகாசா. நீ சொல்றபடி அகங்கிறதுக்கும் அந்த நீல ஜானத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னா நான் இதம் இந்த நீலத்தை அறிகிறேன் ஜானாமி அப்படின்னு சம்பந்தம் தெரியுது. எனக்கு கிராஹ்யமான அந்த நீலமும் அதை தெரிந்து கொள்ளவ சொல்றவனாக நானும் அந்த பாதிக்கிறோமோ அந்த லோகத்துல விவகாரம் இருக்கு. இது எப்படி தெரியுது? அகங்கிறது எனக்கு என்னை பத்தி தான் தெரியும், நீலத்தை பத்தி தெரியாது அப்படின்னு சொன்னா நான் நீலத்தை தெரிஞ்சிருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும்? நீலத்தை பத்தி நீலத்துக்கு தான் தெரியும், என்னை பத்தி எனக்கு தான் தெரியும் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு விட்டாக்க நான் நீலத்தை பார்க்கிறேன் அப்படிங்கிறது வர முடியாது. அது எப்படி நீ சொல்லுவேன்? கதம் புனகா இதமகம் ஜானாமி இது தயோகோ கிராஹ்ய கிராஹகதா அவகாசா. யாரு கேட்கறது? இது சித்தாந்தி அவனை இப்படி கேட்ட உடனே அதுக்கு மேல கேட்டது உடனே அவனுடைய பதில் நாயம் ததவகாசா கிந்து அகம் இது இதம் இது ஜானாமி பரஸ்பர வியாவிற்காக விகல்பாக ஏதே. அந்த விஞ்ஞானவாதி சொல்லக்கூடிய இந்த கேள்விக்கு பதில் இது இதோட சேர்ந்ததில்லை. அதாவது நான் அதை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு ஞானமே இல்லை, நான் அதை பார்க்கவே இல்லை. நான் அப்படின்னு ஒரு ஞானம், அதை அப்படின்னு ஒரு ஞானம், பார்க்கிறேன் அப்படின்னு இன்னொரு ஞானம், எல்லாம் தனித்தனியா. இதெல்லாம் பரஸ்பர சம்பந்தமே கிடையாது. 3 வழக்கு இருக்கு. நான்கிறது என்ன தெரிவிக்கிறது? இதை இந்த நீலத்தை எப்படின்னு சொன்னோமோ நான் நீலத்தைங்கிறது நீல ஞானம், அது தனி. ஞானாமிங்கிறது அது தனி. இந்த 3 ஞானத்துக்கும் பரஸ்பர சம்பந்தம் கிடையாது. அகமிதி இதமிதி ஜானாமிதிக்க பரஸ்பர வியாவிற்காக விகல்பாக ஆகியது. 3 ஞானத்தை சேர்ந்ததாக சொல்லிட்டான். சொன்னாங்க இவருக்கு ஒரே ஞானம்னு பிராமணன் சொன்னா விகல்பம் சொன்னேன், ஆனா அது நியாயமா தெரியலையே. எப்படின்னா இது சித்தாந்தி கேட்குது. கதம் புனகா
தேஷு கடாட்சேனாபி அந்யோன்யம் அனீக்ஷமானேஷு அயம் சம்பந்தாவகமஹ. இந்த 3 தியானம் இருக்கு. இது ஒரு தியானம் இன்னொரு தியானத்தை கடாட்சிக்க கூட இல்லை. அதாவது பரஸ்பரம் அதை பத்தி பார்க்கவே இல்லை, தெரியவே தெரியாது. ஆங்கிறது நீரத்தை பத்தி தெரியாது, நீங்கிறது தியானத்தை பத்தி தெரியாது, தியானத்துக்கு இதை பத்தி தெரியாது. ஒண்ணுமே பரஸ்பர சம்பந்தமே இல்லை. அப்படி இருக்கிற நான் இதை பார்க்கிறேன்னு ஒரு சந்தோஷம் தெரியுது. இது எப்படி தெரியுது? இந்த 3 தியானம் தனித்தனியா பரஸ்பரம் பார்க்காத தெரியவே தெரியாது. அப்படி இருக்கிற எப்படி நான் தான் அதை பார்க்கிறேங்கிறது நமக்கு நிச்சயமா தெரியுது. சகல சம்பந்தாவதமாக தத்வாசனான்னு சொல்றது பௌத்தம். இப்ப அவன் சொல்ற பதில் அவன் சொன்னா, சம்பந்தம் தெரிகிறதுன்னு சொல்றீங்க, சம்பந்தம் எங்க தெரிகிறது? சம்பந்தம் தெரிகிறதுன்னு அது 4வது தியானம். நான்கிறது ஒரு தியானம், அது அந்த விஷயத்தைங்கிறது இன்னொரு தியானம், சாஸ்திரம் இன்னொரு தியானம். இந்த இதுக்கெல்லாம் பரஸ்பர சம்பந்தம் தெரிகிறதுங்கிறது 4வது. அது வேற, இதுக்கு ஒரு சம்பந்தமே இல்லை. தத் வாசனா சமேத சமனந்தர பிரத்யய சமுக்தம் அனுகலனாத்மகம் பிரத்யாந்தரம் ஏதது நேக சம்பந்தாவகமஹா. இது பரியந்தம் பௌத்தனுடைய நேக சம்பந்தாவகம். அங்க ஒன்றும் கொஸ்டின் இருக்க வேண்டாம். அதாவது இந்த 3 தியானம் இருக்குது இல்லையா, தியானம் ஒரு வாசனையை உண்டு பண்ணிடும் இல்லையா. எந்த வாசனையை உண்டு பண்ணுதோ அந்த வாசனையெல்லாம் சேர்ந்து இன்னொரு புதுசா ஒரு தியானத்தை 4வது தியானத்தை உண்டு பண்றது. இதெல்லாம் சம்பந்தப்பட்டு இருக்கிறாங்க. அது தனி தியானம், அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதுதான் சொல்றான். ஆக சம்பந்தாவகமாக பரஸ்பர சம்பந்தம் தியானம் இல்லவே இல்லை. அப்ப இவர் சொல்றார், கிம் புனः ஏவம் அனுபவ அனாரூಢாமேவ பிரக்ரியாம் விரதேதி பவான். ஒருத்தருக்கும் அனுபவத்துக்கு வராத ஒரு பிரக்கிரியை சொல்றையே அப்படின்னு சித்தாந்தி அந்த பௌத்தனை பார்த்து, சம்பந்தமே இல்லை யாராவது சொல்லுவாளா? நான் தான் அதை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷயத்தை அந்த விஷயத்தை எனக்கு சம்பந்தமே இல்லை, நான் அதை பார்க்கல அப்படின்னு சொல்லுவாள். யாராவது நான் என்ன மாத்திரம் தான் பார்த்துக்கிறேன், எதையுமே பார்க்கறது கிடையாது அப்படின்னு யோசிக்கிற விவகாரம் உண்டு. ஆனா நீ புதுசா சொல்றிய அனுபவ அனாரூஷாமேவ சக்தியாம் விரைவு. நீ சொல்ற ஒரு விஷயம் கூட அனுபவத்துக்கு ஒட்டி வரலையே அவன் சொல்றான். அதுக்கு பிரணவிசம்கினங்கிறது விஞ்ஞானவாதி. நான் என்ன பண்றது, அனுபவத்துக்கு ஒத்து வர மாதிரி என்னால சொல்லவே முடியல என்னுடைய பிரச்சனையில, அதனால நான் அனுபவத்துக்கு விரோதமாவே இருந்துட்டு போட்டேன், நான் சொல்லிட்டு போறேன். இதுதான் உண்மை சொல்றேன். பிரியா அனுபவத்தை எல்லாமே நான் கணிக்கம்னு வச்சிருக்கேன். கணிக்கம்னு இருக்கும்போது ஒரு கணிக்கம் இன்னொரு கணிக்கத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு டைமே இல்லை. இன்னொரு கணிக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கணிக்கமும் இருக்கணும் இல்லையோ, இதுவாவது இதுவும் இருக்கணும், எதை புரிஞ்சுக்கிறதோ அதுவும் இருக்கணும். இது எது புரிஞ்சுக்க போறதோ அந்த கணிக்கம் புரிஞ்சுக்கக்கூடிய கணத்துல இல்லைன்னா எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அதனால நிஜமா இந்த யுக்திப்படி பார்த்தோம்னா எதுவும் எதையும் புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு தியானம். அதனாலதான் நான் இது எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சு க்ஷணவித்வம்சினா எல்லா தியானமும் கணிதம்ங்கிறது தீர்மானமா வச்சுட்டான். அது சித்தாந்தம் அசைக்க முடியாதுன்னு. ஆக அதுக்கு பிரியா அனுபவத்தை ஆங்கிறதே ஒரு விஷயம். இந்த நான் வெளியில இருக்கக்கூடிய இன்னொரு வசதிய எப்போ தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறதுக்கு அது நமக்கு இல்லை, இந்த வசதி இல்லை, வேற ஒன்று ஆயுத்வேகி சதி ஆவல்லேகஸ்ய ஆயுர்வேத லீலாவினா கிரியாதிநிமித்தः சம்பந்தः ததச்ச கிரியாநிமித்தைவ லீலாதேரபி அபரோக்ஷதா ஸ்யாத் ந ச ஸ்தாயித்வமஸ்தி. இது அந்த விஞ்ஞானவாதியை என்னுடைய, அதாவது இப்படி இருந்தால் நீ சொல்றபடி இருந்தால் ஒரு சம்பந்தப்படுத்தலாம். சாயுத்வேகி சதி அகம் இல்லை, அகங்கிறது சாயு ஸ்திரமாக இருக்கு, அந்த தெரிகிறது வெளியில நீளம்லாம் அதுவும் நிலைச்சு இருக்கிறது, ஸ்திரமா இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்ப இவருடைய பிரமாண வியாபாரங்கள்லாம் அந்த நீளத்தை இவன் பார்க்கிறான். நீளத்துக்கு இவன் திரஷ்டா, நீளம் இவனுக்கு திருஷ்யம் அப்படின்னு பரஸ்பரம் சம்பந்தப்படுத்த முடியும். அதெல்லாம் எனக்கு கிடையாது, எனக்கு சாய்க்கு அந்த ஸ்திரமான எந்த வசதியும் நான் ஒத்துக்கிறது. அப்போ இது எஸ்ஏவங்க சொல்றது சித்தாந்தம்.
अहम इति संविदः प्रतिक्षणं स्वलक्षणभेदेन भाव्यं तर्हि विद्यते न वा इति स्वसंविदम् अगूहमानैरेव अभिधीयताम्. இந்த எஸ்ஏவங்களிலிருந்து அபிதீயதாங்கிறது பரியந்தம் சித்தாந்தி பௌத்தனை பார்த்து சொல்றவா, நீ சொல்றபடி எல்லாமே கணிதமாக இருக்கும் பட்சத்துல நீ வந்து கொஞ்சம் மறைக்காமல் அகூகமான தன்னுடைய அனுபவத்தை மறைச்சு பேசக்கூடாது. கொஞ்சம் சொல்லு, என்ன சொல்லணும், நான் அப்படின்னு பேசிட்டே இருக்கோம் இல்லையோ, இந்த தம்பி பிரதிக்ஷணம் சின்ன சின்னமாக தெரிகிறதா? ஒரு க்ஷணம் முன்னாடி நான் வேறையாகவும் இப்போ நான் வேறையாகவும் தெரிகிறதா? இதை கணிதம் எப்ப நான் சொல்ல முடியும்? நான்கிறது கரெக்ஷனே நான் இல்லை, வெவ்வேறா வந்துடுது அப்படின்னு சொன்னா தானே, நான் மாறி போயிட்டே இருக்கேன்னு தெரிஞ்சா தானே நான் அதை வேற ஒதுக்க முடியும். எங்கேயாவது நான் மாறி போனது எனக்கு தெரியுதா? அகம் இது சம்விதா பிரதிக்ஷணம். அதுவும் நீங்க சொல்றது பார்த்தேன்னா ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நான் மாறிட்டே இருக்கேன். அதாவது மாறிட்டே இருக்கிறதுன்னா அந்த கொச்சு வேற நான் வந்தாச்சு, நான்கிறது வெவ்வேறு வேற வேற புதுசா வந்துருக்கு, பழசு போயிட்டே இருக்கு. எப்பயும் ஒரு சமயத்துல ஒரு நான் தான் இருக்கு, ஆனால் பழைய நான்கள்லாம் அந்தந்த க்ஷணத்துல வந்துட்டு கொண்டே இருக்கு. இது எப்படி எனக்கு தெரியுது? அகம் இது சம்விதா பிரதிக்ஷணம் ஸ்வலக்ஷணபேதேன பாவ்யம். இப்படி வித்தியாசம் இருக்கு. நவா அது வித்தியாசப்படுறத அவனுடைய நான்கிற அந்த அனுபவத்தில வித்தியாசம் ஏதாவது உனக்கு தெரியுதா பாரு. சமீபம் அகூகமானேவ அபிதீயதான். உனக்கு எது தெரியுதோ அதை மறைக்காம பொய் சொல்லாம சொல்லு, எதுக்கு சொல்லு. அக்கான சொல்லி அவன் சொல்ற வார்த்தையை இவரே அனுவாதம் பண்றான். இப்படி சொன்னால் இந்த கேள்வி இந்த மாதிரி பதில் சொன்னேன்னு வச்சுக்கோ, என்ன பதில்? அத்தியந்த சாதிருஷ்யாது ஏதா அவகாசத்தை, அதாவது ஏதேன்னா எனக்கு தெரியல, அதே நான் தான் அனுபவம் இருக்கேன் அப்படின்னு தான் தோன்றது. ஆனால் அதே நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, எனக்கு வேதம் தெரியாத காரணத்தால், வேதம் ஏன் தெரியலன்னு சொன்னா ரொம்ப சதுசமா இருக்கிறதுனால தெரியும். ரொம்ப சதுசமா இருந்ததுன்னு நமக்கு ஏவாளி விடுவோம். அதேதான் இருக்கு. வெவ்வேறா இருந்தா கூட அதுவே இதுன்னு ஒரு பிராந்தி ஏற்படும். ரொம்ப சதுசமா இருக்கிறது சொல்லுவாங்க பார்த்துட்டார். இந்த மாதிரி நீ சாப்பிட்ட அதே மருந்து தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு பேசிக்கிறாராம். நீ சாப்பிட்ட மருந்து நான் சாப்பிட்றேன்னா என்ன எப்படி சாப்பிட முடியும்? அவன் சாப்பிட்டு போயாட்ட வேட்டுல அதை எப்படி எடுத்து சாப்பிட முடியும்? அதனால எனக்கு அதே பேரு அதே குணம் அதே மாதிரி இருக்கிற அந்த மருந்து தான், அதான் ரொம்ப சதுசம். அதனால ரொம்ப சாதிருஷ்யத்தை விட்டு அதே மருந்து அந்த இடத்துல வேதனை சொல்றது வழக்கம். வேதம் அந்த மருந்து வேற இந்த வேற, ஆனா மருந்து வேறன்னு நம்ம சொன்னோம்னா விவகாரத்துல கிடையாது, அதே மருந்து தான் இது அப்படின்னு. ஆக அந்த இடத்துல வேதத்தை நாம பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா அத்தியந்த சாதிருஷ்யம் இருக்கு. அதே மாதிரி சொல்றா அத்தியந்த சாதிருஷ்யா. அதே மாதிரி நான்கிறது பிரதிஷ்டனம் வேறுதான். ஆனா ரொம்ப பிரதிஷ்டமா இருக்கிறதா நான் வேறு சொல்லிக்க மாட்டேன். அத்தியந்த சாதிருஷ்யா வேதா அவகாசத்தை இப்படி நீங்க ஒரு சமயம் பதில் சொன்னால் அமிரோதிகேஸ்வரூபம் அவகாசத்தை ஆயாசம் ஆயுஷம் அசேஷத்து ஜெகதா. நீ சித்தாந்திக்கிறது நீ இப்படி சொன்னா நான் உனக்கு என்ன கேள்வின்னு கேட்டேன். அகங்கிறது தியானஸ்வரூபம் தானே, அந்த தியானஸ்வரூபம் தானே கேட்கணும். வித்தியாசங்கள் எல்லாம் தியானஸ்வரூபம். அதுவே உனக்கு தெரியலேன்னு சொன்னா தியானமே தெரியலன்னா, தியானமே தெரியலன்னா வேற என்னதான் தெரியும்? விஷயம் தெரியாது, தெரிய வேண்டியது தியானம் தான். அதுவும் தெரியலன்னா நான்கிறது தெரியுது என்னதான் தெரியுது சொல்ல பார்க்கலாம். ஆயாசம் ஆங்கம் அசேஷத்தை ஜெகதா. ஒரு அங்கம் குறித்துக்கள் வந்தாச்சு, எதையும் நீ பார்க்கலையாச்சு. நானும் உனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றேன்னா எப்படி தெரியுது? தெரியுதுன்னே இல்லை இப்போ. ஏன்னா அந்த தியான ஸ்வரூபம் தான் அந்த வித்தியாசப்பட்ட வேணும். அந்த தியானம் வேற இது தியானம் வேறேன்னு. அதுவே தெரியலன்னா தியானமே தெரியலேன்னாச்சு. தியானமே தெரியலேன்னு சொன்னா நான்கிறது தெரியவே இல்லைன்னாச்சு. அப்ப நானும் ஒருத்தர் உலகத்துல ஒருத்தருக்கு தெரியலன்னு சொன்னா அப்போ ஒண்ணுமே தெரியும். ஆணுங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா பாக்கி விஷயங்கள்லாம் தெரியும். எங்கேயாவது பார்த்தது உண்டு, நான் தான் பார்க்கறது தெரியாதானே விவகாரம் பண்ண முடியும். நான் தெரியாம ஒண்ணுமே தெரியாது. ஆயாசம் ஆங்கம் அசேஷத்து ஜெகதம் தத்ரூப பிரதிபாசே சாதிருஷ்ய கல்பனா பிரமாண விருத்தா.
நிஷ்பிரமாணிக்காது. அந்த நானும் இந்த நானும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் அதே தான் வேதத்தை நான் கொண்டாடுறது இல்லை சொல்றது இல்லை அப்படின்னு சொல்றியே, இது ஒரே மாதிரியா இருக்குங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அது போயிட்டு அந்த நானை பார்த்தவன் நீ இல்லை, இந்த நானை பார்க்கிறவன் அது இல்லை, இந்த ரெட்டையும் பார்க்கறதுக்கு ஒரு ஆகாம இல்லை. அப்ப அதை போல இது இருக்குன்னு யார் சொல்றது? அந்த நானும் இந்த நானும் ரொம்ப சமானமா இருக்கு, பிரச்சனமா இருக்குங்கிறது எதை வச்சுக்கிட்டு ஒரு பிரமாணமும் இல்லை. அதை போல இது இருக்குன்னு யாரு சொல்ல முடியும்னு கேட்டா, அதையும் பார்த்து இதையும் பார்த்து ரெண்டையும் ஞாபகம் வச்சுட்டு இது மூணாவதா இருக்கணும். அப்பதான் அதை போல இது இருக்குன்னு சொல்லுங்க. அதை பார்த்தது கிடையாது, அது இதுதான் பார்த்ததுன்னா அதை போல இது இருக்குன்னு சாதிச்சது யாரு சொல்லிக் கொடுக்குது? அதனால சத்ரு இங்க நமக்கும் அதுவே இதுன்னு வேற தெரியுது, விபரீதம். சாதிஷ்யம் தெரியலே, அதுவே இதுன்னு அபேதம் வேற தெரியுது. அதே நான் தான், அமைதி இருந்த நானே தான் அப்படின்னு தெரியல, அபேதம் வேற தெரியுது. அப்படி இருக்கிறது சாதிஷ்ய கல்பனா பிரமாண விருத்தா நிஷ்பிரமாணிக்காக, இது ரெண்டு தோஷமா சொல்றோம். பிரமாணத்துக்கு விரோதம் ஒண்ணு, சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பிரமாணம் இல்லைன்னு ரெண்டும் ஒண்ணு தானே. நீ சொன்னது பிரமாணமே இல்லை அப்படின்னு ஒண்ணு சொல்றோம், நீ சொன்னது பிரமாணத்துக்கு விருத்தமா இருக்கு, ரெண்டும் ஒண்ணு இல்லை. அதாவது நீ சொல்ற விஷயம் என்னன்னா, நேற்று இருந்த நானும் இன்னைக்கு இருக்கிற நானும் வேறு அப்படின்னு வேதத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வேதத்தை சொல்றதுக்கு வித்தியாசம் தெரியும். வித்தியாசம் தான் பிரமாணம். வித்தியாசம் தெரியுது பிரமாணம். நேற்று இருந்த நான் வேற இது வேற வேற தெரியுறதுக்கு வித்தியாசம் பிரமாணம் சொல்லணும். அப்படி ஒன்றும் தெரியல. ஆக பிரமாணமே இல்லாமல் நீ வேறுன்னு சொன்னேன், ஒரு தோஷம். நீ வேறுன்னு சொன்னதுக்கு பாதகம் எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா அப்ப பரவாயில்ல, கொடுத்துருந்தாலும் வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு விரோத பாதகமே இருக்கு. அதே நான் நேற்று இருந்தவன் நானே தான், நான் தான் அப்படின்னு சொல்றான் முடியாது. அப்ப என்ன ஆச்சு, நீ வேறுன்னு சொல்றதுக்கு பாதகம் இருக்கு, பாதகம் இல்லை. அது உண்டுன்னு சொல்றதுக்கு ஒரு பிரமாணம் இல்லை, ஆனா அது இல்லைன்னு சொல்றதுக்கு பிரமாணம் இருக்கு. பாதக பிரமாணம்னா அது இல்லைன்னு சொல்றதுக்கு பிரமாணம். நீ நேற்றுக்குள்ள நானும் இன்னைக்கு இருக்கிற நானும் ஒண்ணு இல்லை அப்படின்னு நீ சொல்றியா, அது தப்புன்னு சொல்றதுக்கு என்கிட்ட பிரமாணம் இருக்கு. இது ஒரு தோஷம். நீ சொன்னீங்க, நீ சொன்ன விஷயத்துக்கு பிரமாணம் இல்லைன்னு இன்னொரு. அதனால பாதக பிரமாண அபாவம், பாதக பிரமாண பாவம், இதை ரெண்டையும் வச்சு பிரமாண விருத்தா நிஷ்பிரமாணிக்கா. அவன் சொன்னா பிரமாண விரோதம்னு பேசாதே, ஏன்னா பிரமாணமே ஒண்ணு கிடையாது. பிரமாணம்னு ஒண்ணு இருக்காதான் பிரமாண விரோதம்னு பேசுறீங்க. தத்ரூப பிரதிஷேகே வியாமோகத்வாத் பிரமாண விருத்ததா. அதாவது அதே நான் தான் இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்ற இந்த தத்ரூப பிரதீதி இருக்கு, இது பிரமாணமா இருந்தால் பிரமாண விரோதம் வரும். நான் சொன்ன விஷயத்துக்கு சொல்லலாம் இது பிரமம் தான். அப்ப இது ஒண்ணு சமத்த வச்சு பிரமாண விரோதம் சொல்லக்கூடாது. அது அவன் சொல்றான் தத்ரூப பிரதீதேகே வியாமோகத்வா. வியாமோகம் அர்த்தம், இது பிரமாணத்தினாலே ந பிரமாண விருத்தா. சரி, அப்போ நான் சொல்றது பிரமாணம் இல்லைன்னு சொன்னீங்க, பிரமாண விரோதம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பிராமாணிகத்தை சொன்னோம் இல்லையா, அதுக்கு என்ன சொல்றா, நாதி அப்பிராமாணிகதா நிர்வீக கிராந்தி அயோகாது. இது இந்த அந்யோன்யாத்திரி மாதிரி இருக்கு, ஆனா யுக்தி அவன் சொல்றான் கரெக்டா. இது ரஜதம் அப்படின்னு தெரியுது, இது ரஜதம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா நான் சொல்லுவேன் அவன் பிராந்தன் அப்படி. இப்ப அவனுக்கு வந்த ஞானத்தை பிராந்தி அப்படின்னு நான் சொல்லணுமானால் அந்த பிராந்திக்கு ஒரு காரணம். ஏன் பிராந்தி வந்தது? காரணமே இல்லாமல் பிராந்தி வருமோ, பிரம வருமோ? நிர்வீக பிராந்தி அயோகா. தவறா தெரியுது அப்படின்னு சொன்னா ஏதோ தப்பு இருக்கு, அந்த தோஷத்தினாலதான் அந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற அவசரத்துக்கு ஒத்துல. சரி, அதனால என்ன அப்படின்னு கேட்கிறீங்களா, இங்க பாருங்க, நேற்றுக்கு இருந்த நான் தான் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு அபேத பிரதீதி வருதோ. நேற்றுக்கு இருந்த அதே நான் இது அப்படின்னு ஒரு தத்துரூப பிரதீதி, இதை நான் சாந்தின்னு சொல்லணுமானால் தீர்மானமாக இதுக்கு ஒரு காரணம். அப்ப இதுக்கு எதை நான் காரணம்னு சொல்லுவேனோ அந்த காரணம் தான் இந்த பிராந்தியில தெரியக்கூடிய
தெரியக்கூடிய விஷயம் இல்லைங்கிறதுக்கு பிரமாணம். ஆனா அப்பிரமாணம் இல்லை. இதம் ரஜதம்னு அவன் தெரிஞ்சுட்டு இருக்கானே, இது பிராந்தி அப்படின்னு நான் சொல்லி ஒரு காரணத்தை சொல்லிட்டேன்னு சொன்னால், அதுக்கு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டேன்னா அப்ப என்ன ஆகும்? அது ரஜதம் இல்லைன்னு சித்தமாகும். இது ரஜதம் அப்படின்னு சொல்றது தப்புன்னு நான் சொன்னேன்னா அப்ப அது ரஜதம் இல்லைன்னு சொல்றது ரைட்டுன்னு ஆகுமா? ஆகாத? அப்படிதான் ஆயாகனா இது ரஜதம்னு சொன்னது பிராந்தி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ரஜதம் இல்லை அப்படின்னு சொல்றது சரி, அது பிரமாணம், பிரமாண சித்தம் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இங்கே நேற்றுக்கு வந்த நான் தான் இது அப்படின்னு நான் சொல்றது தப்பு, பிராந்தி அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்ப நேற்றுக்கு வந்த நான் வேற, இன்னைக்கு வந்த நான் வேறன்னு சொல்றது பிரமாணம். இதுக்கு நீங்க புதுசா ஒரு பிரமாணமே தேட வேண்டாம். இந்த பிராந்தின்னு சொல்லிட்டோம்னா அதே பிரதீசிய அப்ப பேதங்கிறது பிரமாணங்கிறதுக்கு அதுவே பிரமாணம் ஆயிடுச்சு. ஆக இதுக்கு நீங்க புதுசா ஒரு பிரமாணத்தை தவற வேண்டாம். ஆக நீங்க சொன்ன பிரமாண விருத்தா பிரமாணிக்கா அப்படின்னு சொன்னல அது நான் சொல்லிட்டேங்கிறான். தத்ரூப பிரதீதே வியாமோகத்வாத்ம பிரமாண விருத்தா அதோட ஒண்ணு நாப்பி அப்பிராமாணிகதா நிர்வீக சாந்தி அயோகா இது சாந்தி போதனை பார்த்து சொல்ற இது சாந்தி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பிரமாணம்? நேற்றுக்கு வந்து நான் தான் இது இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஞானத்தை பிரமம் அப்படிங்கிறது நீ எதை வச்சு சொன்ன? இதுக்கு என்ன பிரமாணம்? நீங்க சொல்றபடி இது பிரமம்னு சித்தமாயிடுச்சுன்னா அப்ப நேற்றுக்கு வந்தவன் வேற, இன்னைக்கு இருப்பவன் வேறங்கிறது பிரமாணம் நீங்க வச்சுக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இது சாந்திங்கிறது முதல்ல எப்படி சித்தமாச்சு? நேற்றுக்கு வந்தது வேற, இன்னைக்கு இருக்கிறது வேறன்னு சித்தம் ஆச்சுன்னா அப்போ அதேதான் இதுன்னு சொல்றது சாந்தின்னு சொல்லிடும். அப்ப அந்த பேரும் சித்தம் ஆச்சுன்னா இந்த ஞானத்தை சாந்தின்னு சொல்லலாம். இந்த ஞானம் பிராந்தியில சித்தம் ஆனாதான் வேதனை சித்தம் ஆகிறதுன்னு சொன்னா அந்நியாத்திரை தோஷம் தான் வருது. இடம் ரஜதம் நோடின்னு சொல்லிடுறா அது சாந்தி. எப்படி எப்போ இது ரஜதம் இல்லை அப்படின்னு சித்தமா ஆச்சுன்னா அப்ப இது பிராந்தின்னு சொல்லலாம். இது ரஜதம் இல்லையே எப்படி சித்தமாச்சு? இது பிராந்தி தானே, அதனால சித்தமாச்சுன்னு சொன்னாங்க. அப்ப எப்படி சித்தமாகும்? இது பிராந்தி சித்தமானாதான் இது ரஜதம் இல்லைன்னு சித்தமாகும். ரஜதம் இல்லைன்னு சித்தமானாதான் உங்களுக்கு தெரிஞ்சது தப்பு பிராந்தின்னு சொல்ல முடியும். இது வந்து நடக்காது. வியாமோகே சாதிருஷ்ய சித்தி பிரமாண விரோதாபாவா பிரமாண சத்பாவாச்ச சித்தேக சாதிருஷ்யே சன்னிமித்தா வியாமோக சித்தி. அதாவது வியாமோகம் அப்படிங்கிறது இது பிராந்தி அப்படிங்கிற சித்தம் ஆயிடுச்சுன்னா அப்போ இது வேற அது வேற ரெண்டும் ரொம்ப சதிஷமா இருக்கிறதுனால உண்மையை சொல்லிக்கிறான். சாதிஷ்யங்கிறது சித்தி. சாதிஷ்யம் எப்படி சித்திக்கிறது? வேத சித்திக்கிறதும் முடியும். பிரமாண விரோத அபாவா பிரமாண சத்பாவா. நீ சொன்ன விதத்துல பிரமாண விரோதம் இல்லை, பிரமாணங்கிறது இருக்கு, அதனால சாதிஷ்யங்கிறது சித்திக்கிறது. சித்தேக சாதிஷ்யே இந்த சாதிஷ்யம் சித்தம் ஆனாதான் நானே அது அப்படிங்கிற அபேத ஞானத்தை சாந்திக்கும். ஆக இது சித்தமான அது சித்தமாகும், அது சித்தமான சித்தமாகும், ஒருவரை சித்தமாக சித்தேக சாதிஷ்யே சன்னிமித்தா வியாமோக தியாதேக. இது சும்மா அப்படியே சொல்லி பார்க்கறதுதான், உண்மை இல்லை. அவன் என்ன சொல்றான்? அவ்வியாமோகேக்கு துல்லியம் இருக்குது. இது சொல்லி பார்க்கறத வழக்கம். நீ என்ன சொன்ன? இது பிராந்தியில சித்தமானாதான் அந்த சாதிஷ்யம் சித்தமாகும், அது சாதிஷ்யம் சித்தமானாதான் இது பிராந்தியில சித்தமாகும் அப்படின்னு சொல்றதா நான் சொல்றேன். இந்த ஞானம் சாந்தி இல்லை அப்படின்னு சித்திக்கணும்னா அது ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு சித்தம் ஆனாதான் முடியும். அது ரெண்டும் ஒண்ணுன்னு சித்தம் ஆனாதான் இது சாந்தி இல்லைன்னு சித்தமாகும். இங்க அந்த வராதா? நேற்றுக்கு வந்து நானே தான் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற அதே நான் சொல்றேன் அவேத பிரதீதி இந்த வந்து அவ்வியாமோகம் சாந்தி இல்லை அப்படிங்கிறது நீங்க எதை வச்சு சொல்லுவீங்க? அதுக்கு என்ன பிரமாணம்? அப்ப என்ன சொல்லலாம்? சாதிஷ்யம்ங்கிறது அப்பிராமாணிக்கம்னு சித்தம் ஆச்சுன்னா அப்ப நான் வேறு இல்லை, அதாவது சாதிஷ்யங்கிறது அப்பிராமாணிக்கம்னா வேறு இல்லைங்கிறது சித்தம் ஆச்சுன்னா நானே தான் சொல்றது சரிங்க. அவ்வியாமோகம் நானே தான் அது அப்படிங்கிறது சரின்னு சித்தம் ஆச்சுன்னா அப்ப அங்க வேறு இல்லைங்கிறது சித்தமா இருக்கு. இங்கே அந்யோன்யாசிரம் தானே.
அவ்யாமோகேக்கு துல்லியமே கேட்டு நேற்றுக்கு வந்தான் இன்னைக்கு வந்தேங்கிறது எதை வச்சு சொல்ற அப்படின்னு நான் கேட்கிறேன். இல்லையே சாதிஷ்டம்னு சொல்றதுக்கு வந்து பிரமாணம் இது வேறேன்னு சொல்றது பிரமாணம் இல்லையோ அதனாலதான் நானே அதே சொல்றேன்னு சாதிஷ்ட கல்பனாயாக அப்பிராமாணிக்கே பிரமாண விரோதேக தத்ரூப பிரதீதே அவ்யாமோகத்தம் அதேதான் இதுங்கிற பிரதீதிய அவ்யாமோகம், அதாவது இது பிராந்தி இல்லை, இது சரியான தியானம் பிரமாண தியானம்ங்கிறது அப்பசித்தமா அவ்யாமோகத்வேக அப்பியாக சாதிஷ்ட கல்பனாயாக நிஷ்பிரமாணகத்தம் பிரமாண விரோதேக இது சரியான தியானம். நேற்றுக்கு வந்தவன் தான் நான்கிற இதை சத்ரூப பிரதீதிய இதை சத்ரூப பிரதீதின்னு சொல்லுவோம். அதேதான் நான்கிறது இது பிரமாண சித்தம். சரி இது பிராந்தி இல்லைன்னு சித்தம் ஆச்சுன்னா அப்போ சாதிஷ்டத்தை சொல்றது பிரமாண விருத்தம் அப்பிராமாணிக்கம் அப்படிங்கிறது சொல்லுது. ஆக இங்கேயும் உனக்கு பரஸ்பராசரி எடுத்துக்கான இருக்கு. பதினெட்டுல தெரியுமா நெய் பத்து நீ ஏமாந்துகிட்ட இங்க எப்படின்னு கேட்டா ஒரு தியானத்தை தப்புன்னு சொல்றதுக்கு தான் காரணம் காண்பிச்சுன்னா சரின்னு சொல்றதுக்கு காரணம் காண்பு சாமானிய பரஸ்பரமானம் தெரியறதே நீங்க தெரியறத வந்து தெரியறதுன்னா ஒத்துக்க வேண்டியதான். இது தப்பு அப்படின்னு சொல்லணும்னா காரணம் காண்பிக்கும். தெரியறதே இது தப்பு தவறாக தெரியுது ஏன் தெரியறதே எல்லாம் ஒத்துக்காம தப்புங்கிற அப்படின்னு சொன்னா காரணம் காண்பிக்கும். இந்த ரோகத்தினால இப்படி தெரியுது. ஆனா தெரியறத ஒத்துக்கிறதுக்கு நான் காரணம் காண்பிக்கிறேன். ஆஹ் நேற்றுக்கு வந்த நானே இன்னைக்கு வந்தேங்கிறது எனக்கு தெரியுது. இது வந்து பிராந்தி இல்லைங்கிறத நிரூபணம் பண்ணல. நான் நிரூபணமே பண்ண வேண்டாம். முதல்ல பிராந்திங்கிறது காரணம் காண்பி பிராந்தின்னு நிரூபணம் பண்றதுக்கு தான் நான் காரணம் காண்பிக்கணுமே தவிர இது பிராந்தி இல்லைன்னு சொல்றதுக்கு நான் எந்த காரணமும் காண்பிக்க வேண்டாம். தெரியறதே அதுவே போதும் எனக்கு. அதாவது சுவாரஸ்யம் பிராமான்யம் சதீதேகே ஒரு விஷயம் நமக்கு தெரியறதுன்னு சொன்னா தெரிஞ்ச உடனே அதை நம்ம ஒத்துக்கிறோம். அது பிரமாணம்னு ஒத்துக்கிறோம். அப்புறம் அது வேற பிரமாணத்துக்கு விரோதமா இருந்தா விட்டுடுவோம், தப்புன்னு சொல்லி விடலாம். ஆனா தெரிஞ்சது தெரியும் போது அது தப்புன்னு முதல்ல இது பிரமாணம் இல்லை பிரமாணம் பிராந்தி தான் அப்படின்னும் பிராந்தி இல்லைன்னு சொல்றதுக்கோ காரணம் தான் இல்லைன்னு காமிக்கவே கூடாது. இது கேட்கவே கூடாது. தெரியவோ இல்லையோ ஒத்துக்குதான் போவோம். தத் பிராமான்யா சாதிஷ்ட கல்பனா நிஷ்பிராமாணிக்கு பிரமாண விருத்தாங்க. அதனால நானேதான் அவங்களே தீர்மானமா தெரிஞ்சுட்டு இருக்கு அப்படி இருக்கிறது அந்த அது போல அந்த நான் போல இந்த நான் அப்படின்னு இந்த சாதிஷ்ட கல்பனை இருக்கு. நிஷ்பிரமாணகம் பிரமாண விருத்தம் அதே நான்கிற பிரமாணத்துக்கு விருத்தமாகவும் இருக்கு. இதுக்கு மாற்றி நீ அந்யோன்யாசம் சொல்ல முடியாது. நப்பு சாதிஷ்ட கல்பனா ஸ்வதசித்தா ஏன பிராமான்யம் ஆவகை. இது ஒண்ணு பார்க்கிறோம். இது ஒரு நல்ல பழக்கத்துக்கு சாதிஷ்ட கல்பனைய ஸ்வதப்பிரமாணமாக எடுத்துக்கூடாது. நேற்று வந்து நானே தான் இங்க வந்திருக்கேங்கிறத நீங்க பிரமாணம் சொல்றதுக்கு காரணம் நம்பிக்க வேண்டாம். அப்ப அவன் என்ன சொல்லுவான், நான் வந்து அதை போல இது அது வேற இது வேறன்னு சொல்றதுக்கு கூட எனக்கு தெரியுது, இதுக்கு பிரமாணம் நம்பிக்க வேண்டாம், அது சதப்பிரமாணம் அப்படின்னு சொல்லிடுவேன்னு கேட்பான். சாதிஷ்டம் சொல்றதுக்கும் சாதனை ஒரு தனியா ஒரு என்ன பிரமாணம்னு கேட்கக்கூடாது. நான் சொல்றேனே அதான் பிரமாணம் அப்படின்னு சொல்லாம தெரியுது. அது செய்யறது நேற்றுக்கு வந்த நான் இன்னைக்கு வந்திருக்கேங்கிறது தெரியுது. ஆனா நேற்றுக்கு வந்த நானை போல இன்னைக்கு வந்த நான் இருக்கான் வேறாக இருந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சு சொல்லிடலாம். யாருக்காவது அனுபவத்துல இந்த மாதிரி வந்து கொடுத்து சொன்னா எனக்கு அப்படிதான் தெரியுதுன்னு சொன்னா சரி ஓகேங்களா. யாருக்கு தெரியுது? எல்லாருக்குமே நேற்றுக்கு வந்த நானே தான் இருக்கிறது அவரிடம் தான் தெரியுது. நேற்றுக்கு நான் அப்படி நேற்றுக்கு வந்த நான் வேறு, நேற்றுக்கு வேற யாரோ வந்தாங்கிறது விஷயம் வேற. நேற்றுக்கு நான் வந்தேன் ஆனா அந்த நானும் இந்த நானும் வேற அப்படின்னு சொல்லலாம். அப்படி யாருக்காவது தெரியுது? அத அப்பிராமான்ய பூர்விகா அது ஸ்வதகல்பனா இல்லை. அத அங்கே க்ஷய தர்சனாத் ஆதோ க்ஷயானுமானம் அதோ பின்னத்வா சாதிஷ்ட கல்பனை. அதாவது கடைசியில கல்பனா என்ன தெரியுமா, கடைசி கணத்துல அது அழிஞ்சு போயிடலாம். அதாவது எப்போ ஆரம்பிச்சதுங்கிறது தெரியாது, ஆனா அழியிறது தெரியிருக்கணும். கடைசியில அழியிறதுங்கிறத வச்சுட்டு நாம என்ன பண்ணலாம்னா இந்த நீங்க எந்த வஸ்துவை பார்த்தாலும் ஒரு நாளைக்கு அழிஞ்சு கொடுக்க முடியும். ஏதாவது சாஸ்வதமா இருக்க போறதா? இந்த புத்தா இருக்கு, இந்த புத்தா கொஞ்ச நாளைக்கு எங்கோ ஒரு தடவை அழிஞ்சுதான் போறது. இப்ப நான் என்ன சொல்றேன், எப்படியும் அழிஞ்சுதான் போறதுன்னா அது உற்பத்தியான உடனே அழிச்சுட்டு போட்டுமே, கணிக்கமா இருக்கட்டுமே. எல்லா வஸ்துவும் உற்பத்தியான எந்த வஸ்துவும்
ஒன்றும் நீயோட ரொம்ப நாள் சாசகமா இருந்துட போறது இல்லை, கடைசியில போய் க்ஷயத்தை தான் அடைய போறது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அது ஆரம்பத்திலேயே வந்த உடனே க்ஷயத்தை அடைஞ்சுடணும், கணிக்கமா இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றேன். அந்த க்ஷய தரிசனா ஆது க்ஷயானுமானம். அதனால இன்னமா இருக்கணும். அப்ப நேற்றுக்கு வந்து நான் வேற, இது நான் வேற, ஏன்னா கணிதமா இருக்கு. கணிதம்ங்கிறது எப்படி கண்டுபிடிச்சேன்னா, எப்போது அழிஞ்சுக்கான போறதுன்னா முதல்ல அழிஞ்சு போடுவோம். இது இவர் சொல்றா, இதை மாற்று விபரீதமான அனுமானம் இல்லாம சப்ரதோஷ அனுமானம். ஆதம் சத்தாதர்சனா அந்தேதி சா கின் ஆன்மீயேத. இப்ப பாருங்க, நான் அழிஞ்சு போயிட்டேங்கிறது எனக்கு தெரியாது, இருக்கேங்கிறது மாத்திரம் தெரியுது. அப்போ ஆரம்பத்துல இருக்குங்கிறதுனால கடைசியிலையும் இருந்துட்டே இருக்குங்கிறது நீங்க அனுமானம் பண்ணலாமா? எந்த வஸ்துடைய அழிவை நீங்க பாக்குறீங்களோ அந்த அழிவை பார்த்து அது ஆரம்பத்திலேயே அந்த அழிவு வரட்டமே, கடைசியில எப்பயும் அழிவு வருதுன்னா முன்னாடியே வரட்டமேன்னு கேட்கறது. நான் என்ன சொல்றேன், இப்போதான் இருந்துட்டே இருக்கே, ஆதியில இருந்துட்டு இருக்க இருக்குங்கிறது தெரியறதுனால இதுக்கு அழிவு இல்லாம இருந்துட்டே இருக்குங்கிறது நீ அனுமானம் பண்ணிக்கலாமே. சில வஸ்துகளுக்கு ஏன் அழிவையே அனுமானம் பண்ணிக்கணும்? ஆடும் சத்தாதர்சனா அந்தே பிசா சத்தா இன்னும் அந்நியதே அனுமானம் தானே அனுமானம் பண்ணிக்கலாம். இல்ல கயானுபவ விரோதா இல்ல, அது கயமா இருக்குங்கிறது அனுபவத்துல தெரியுது. என்ன சொன்னா தெரியுமா, இஹாதி தத்ரூப சத்வா அனுபவ தாம் கயமானது யாருக்கு தெரியுது? வெளியில இருக்கிற வஸ்துவ கயமாக்கி வினாசத்தை அடைஞ்சதுன்னு சொன்னா தெரியும். ஆனா பார்க்கிற நானே கயமாயிட்டேங்கிறது நமக்கு தெரியாது, இன்னொருத்தருக்கும் தெரிய முடியாது. எனக்கு சரீரம் கயமாச்சுங்கிறது அவனுக்கு தெரியுமே தவிர ஆத்மா அழிஞ்சு வச்சுங்கிறது யாருக்காக தெரியணும்? இவனுக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அவன் எதை வச்சு சொல்றது கயமாச்சேன்? அதனால எப்போதும் ஆத்மா இருக்குங்கிறத விட்டு போகுது. விவாதி தத்ரூப சத்வா அனுபவ விரோதா நகி உபயோக அனுபவோ கஷ்டித் விசேஷம். நீ சொல்ற அனுபவம் பிரமாணம், நான் சொல்ற அனுபவம் பிரமாணம் இல்லை அப்படிங்கிற எதை சொல்றது? நீ கய அனுமானம் பண்ணினா அது சரி, பக்க அனுமானம் பண்ணினா தப்பு அப்படிங்கிறது என்ன பிரமாணம்? என்ன விசேஷம் இருக்கு?